வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது நியூரல் நெட்வொர்க்கு அண்ட் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின், இது இரண்டும் எங்கனம் சிறப்புப்படுத்துவது, அதை எப்படி மேலும் மேலும் வளர்த்து கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி, அது என்ன பண்ணும் ஓவர் த பீரியட், அதை சென்ற பதிவுள்ள பார்த்தோம். வலது கையால் இடது முட்டியை தொடரும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அப்புறம் இடது கையால் வலது முட்டியை தொடரணும்னு சொன்னால் அதுவும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு நிமிடத்திற்கு 3 அல்லது 4 முறை நிதானமாக செய்தால் போகிறோம். அதாவது 60 வயசு தாண்டினவங்களுக்கு, 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, 40லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் வேகமாக செய்யலாம். இன்னும் 20 வயசில் இருக்கிறவங்க, 20லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இன்னும் கூட வேகமாக செய்ய முடியும். இது எல்லாமே, இது போல் பயிற்சிகள் எல்லாமே 2 நிமிடங்கள் அட் எ ஸ்ட்ரெச், சில நேரத்தில் 4 நிமிடங்கள் செய்தால் போகிறோம். அதுபோல் வரிசையாக பார்க்கும்பொழுது 5 புலன்கள் என்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது எல்லாவற்றுக்கும் ஏற்புடையதாக என்ன தொடு உணர்ச்சிக்கு டக்டைல் விஷனில் பார்க்குறதுக்கு. அப்படின்னா விஷன்னா கண்ணு மூடிக்கிட்டு துணி மடித்து வைக்கிறது, அது என்ன பண்ணோம், அந்த ஒரு உறுப்புக்கு வேலை இல்லாமல் 5 பொருள்களில் ஒன்றுக்கு வேலை இல்லை, பாக்கி 4 விஷயம் வேலை செய்கிறோம். அதே மாதிரி சில சமயம் டாக்டைல் இருக்குது, அந்த டாக்டைல் தொடு உணர்ச்சியை பற்றி சொல்லாமையே, அதை புரிஞ்சிக்காமையே, ஏன்னா கண்ணும் பார்க்க வேண்டாம் காதும் கேட்க வேண்டாம், தொடு உணர்ச்சிக்கு அது ரெண்டும் வேலை செய்யலை, தொடு உணர்ச்சி மட்டுமே வேலை செய்யுது அப்படின்னா அங்கே என்ன பண்ணோம், அந்த புலன்கள் அதற்கு ஏற்ப மூளையில் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கே, ஆசிபிட்டல் லோப், கண்ணு ரிலேட்டட்னா ஆசிபிட்டல் லோப், காதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா பெரைட்டல் லோப், அதெல்லாம் அந்த பெரைட்டல் லோபும் ஆசிபிட்டல் லோபும் சிறப்பாக பணி செய்யும், அதற்கு ஏற்புடைய இருக்குது. அப்போ என்ன, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம மனசுக்குள்ளே ரிலேட்டட் டு நியூரல் சைக்காலஜிக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நியூரோ சைக்காலஜி பிரகாரம் சில நேரத்தில் கண்ணு மூலமாக நம்ம பார்க்காட்டா கூட என்ன முதுகில் எழுதுகிறாங்க ஒரு எழுத்து ABCD அப்படி எழுதுகிறாங்க, சிலப்போ பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பேர் எழுதும்பொழுது வேறு இடத்துல இருக்கிற நெட்வொர்க்கு கூட அதை நம்மளுக்கு என்ன பண்ணும், சிறப்பாக புரிய வைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கேஷுவலான ஒரு கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்னா, சிலவங்களுக்கு காது கேட்காது, இல்லாட்டா கண் பார்வையில் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாக்கி சென்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக வேலை செய்யும். அவங்களுக்கு சரியான பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, பார்வைக்கு சரியான அளவுக்கு முழு அளவில் பார்வை அவங்களுக்கு இல்லை, குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாக்கி உள்ள சென்ஸு, காது, அப்புறம் தொடு உணர்ச்சியில் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஆல்ஃபேக்டரி வாசனை நறுமணம் மூலமாக தெரிந்து கொள்வது, அதெல்லாம் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ பர்சன்டேஜஸ் போல் அதிகமாக ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன, பார்வை குறைபாடு ஒரு என்ன தெரியுமா, இடையூறாக இல்லாமல் மேலே மேலே அவங்களால சிறப்பாக புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் அந்த நியூரல் நெட்வொர்க்கில் தானாக இயல்பாக ஆட்டோமேட்டிக் இப்படி சொல்கிறோம் இல்லையா, தன் இச்சையாக அது செய்யக்கூடியது. அதில் நம்மளுக்கு எந்த முயற்சியும் அதுக்கு எடுக்கணும்னு இல்லை. இதுக்கு பயிற்சி செய்யும்பொழுது அங்கே இருக்கிற நெட்வொர்க்கும் சிறப்பாக பணிபுரியும். அதனால் இது ஒரு நேரத்துலையும் இந்த நியூரோட்ராபிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது எல்லாவற்றையும் நம்ம சிறப்புப்படுத்திக்கிறதுக்கு பயிற்சிகள் மட்டுமே தேவை. பயிற்சி எப்படி செய்யணும்னா அந்த 2 நிமிஷம், காலையில் 2 நிமிஷம், இல்லை ரொம்ப விருப்பம் இருக்குது நேரம் கூட இருக்குன்னா 2+2 4 மினிட்ஸ் போகிறோம். அதே போல் இரவில் மாலை நேரத்தில் ஒரு 2+2 4 மினிட்ஸ் செய்தோம்னா என்ன செய்யும்னு கேட்டால், இதில் இருக்கிற இந்த ஒரு கூர்ந்து கவனிக்கிறோம் ஃபோக்கஸிங் எபிலிட்டிஸ் வருது இல்லையா, அது நிஜமாகவே மூளைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஊக்கியாக அமையும். 2 அது அடுத்தது இந்த மல்டி டாஸ்கிங் சொல்கிறோம். அதாவது ஒருத்தர் வாயில் வார்த்தைகளை சொல்லணும், நம்பர் ஒர்க்கு வேகமாக சொல்லிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் கையில் இருக்கிற அந்த லெட்டர் ஷீட்டில் ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் இருக்கே, அதுபோல் இருக்கிற சில எழுத்தெல்லாம் சொல்லுவாங்க, அந்த எழுத்தை மட்டும் நீங்கள் பார்த்து கிராஸ் ஸ்டிக் அடிக்கணும். அப்புறம் மேஜையில் ஒரு சத்தம் பண்ணுவாங்க, அது நம்ம ஃபிசிக்கல் இல்லாமல் தாண்டி வெளியில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷனுக்கு அது போகும், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் வரும்போது நம்மளையே தட்டுவாங்க. அதுபோல்
நம்ம முதுகிலையோ நம்ம தோள்பட்டையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தட்டுவாங்க. தர்வை அப்படி தட்டிட்டாங்கன்னு எதிர்பாராத விதமாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்பீடாக சொல்கிறோமே நம்பரு, அதில் தடைபடும். இல்லாத போனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறோம் இல்லையா, வவல்ஸ் கிராஸ் பண்ணுறோமே, வேண்டாத இடத்துல மார்க் பண்ணி விடுறோம்ல, அதுபோல் இருந்துச்சு. அதனோட வேகத்திலையும் அது தடைபடும். அதனால் என்னாச்சு, டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் நிஜமாக உண்மையில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டியை குறைக்கும். நம்ம படிக்கும்பொழுதே புரிஞ்சிக்க முடியும். அட்டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. வாசலில் கார் போகிறது, ஏதோ சாமான் இருக்கிறது, அது ஒரு ஒன்றா சேருன்னு வைங்க. அதுபோல் நேரத்தில் அவை அனைத்தும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலை குறைபாடு உடையதாக ஆக்கும். அதனால் டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் கூட என்ன நியூரல் நெட்வொர்க்குக்கு ஒரு நம்மளோட திறமையை வெளிக்காட்டும் பொழுது அது ஒரு இடையூறாக அமையும். ஆனால் அது இல்லாமல் இருக்கும், அது ஓவர் த பீரியட் வென் வி ஆர் அக்கஸ்டம் டு இதட், அதாவது அதுபோல் இடையூறுகள் வருது அப்படின்னா அந்த இடையூறு நம்மளுக்கு பழகிடுதுன்னு வைங்க. அப்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸோட திறமையை அது பழைய ஒரே லெவலில் ஒரு நேர்கோட்டில் வரா மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் நியூரல் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கணும். அப்புறம் நியூரல் பர்ஃபார்மன்ஸில் சிறப்பு காட்டணும் அப்படின்னா அதற்கு உண்மையாக அடிப்படையில் தேவை என்னது, பயிற்சி. பயிற்சி நிறைய நேரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 minutes 2 sessions per day will make the whole world of difference அப்படின்றத இந்த சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.